24th ஆகஸ்ட். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாங்குவார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார்னு சங்கீதம் 145:14 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம துன்பத்தினால சோர்ந்திருக்கலாம், இல்லை பலவீனத்தினால சோர்ந்திருக்கலாம். நம்ம எல்லாரையும் ஏசப்பா தாங்கி பிடிக்கிறாங்க. ஏசப்பா நம்மளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்காங்க. நம்ம நிறைய நேரத்தில் நம்மளோட பாரத்தினால நம்ம நிறைய இடத்துல தலை குனிஞ்சு இருந்துடுறோம். அந்த மாதிரி இடத்துலலாம் ஏசப்பா நம்மளை தூக்கி விடுவாங்க. ஒரு மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் முன்னாடி நம்ம தலை குனிந்திருக்கலாம், ஆனால் ஏசப்பா அவங்க முன்னாடி நம்மளோட தலையை நிமிர்த்துவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ஏசப்பா உறுதுணையாக பிடிச்சிட்டு இருக்கணும். அப்போனா நம்ம விழுந்தால் கூட ஏசப்பா நம்மளை தாங்கி பிடிச்சிப்பாங்க. நம்ம நிறைய இடத்துல மடங்கடிக்கப்பட்டால் கூட ஏசப்பா நம்மளை தூக்கி விடுவாங்க. உங்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கானது உங்களுக்கு தான் வரும். ஏசப்பா உங்கள் கூட இருக்காங்க. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காணச்சது கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, விழுகிற யாவரையும் நாங்கள் சோர்ந்து விழுந்திருக்கலாம், பலவீனத்தில் விழுந்திருக்கலாம், எங்கள் எல்லாரையும் நீங்கள் தாங்கி பிடிக்கிங்க ஏசப்பா. நாங்கள் மடங்கடிக்கப்பட்டு எல்லாருமே நாங்கள் தலை குனிஞ்சு எங்களை தூக்கி விட்டீங்க, அதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெர்சி, ஹேவ் அ பிளஸட் டே.